Hello friends, welcome to Buds to Bloom. நாம பார்க்க போறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப சுலபமா செய்யலாம். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு, அதே கப்ல ரவா எடுத்துக்கேன் 1/4 கப் அளவு, அதே கப்ல 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோம். நீங்க எந்த கப்ல எடுக்கறீங்களோ அதே கப்ல 3 மாவு ஒரே அளவுல எடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல வாசனை கொடுக்கும். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள். இது வந்து கொஞ்சம் கலருக்கு தான். இது கூட தண்ணி சேர்த்துருங்க. இது கூட நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போடலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து குயிக்காக உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தனால இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இன்னும் வெங்காயம்லாம் போடுறப்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் போதும். அவ்வளோதான். அது மாதிரி அளவு ஊறுனுச்சுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு பட்டர் போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம், ஆயிலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து வாசனையாக இருக்கணும் பட்டர் போட்டிருக்கேன். கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டுங்க. ரொம்ப வந்து மொத்தமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா ஃப்ளாட்டாக தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூட சூடாக சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆறிடுச்சுனாலாம் இந்த ரெசிபி வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக உடனே பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி. ஆறிடுச்சுன்னா ஏன் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன்னா, அந்த ரவா நம்ம சேம் அமௌண்ட் ரவா சேர்த்துருக்கனால ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் ஒரு பெஸ்ட்டான ரெசிபி இது. இப்போ நமக்கு நல்லா அந்த சைடு குக் ஆயிடுச்சு. அப்புறம் மேலே கொஞ்சம் ப்ரெஷ்ஷை வச்சு பட்டர் அந்த மாதிரி மேலே கொஞ்சம் தடவுனா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும்னு இன்னும் கொஞ்சோண்டு தடவி விட்றேன் நான். இப்போ நமக்கு சூப்பராக குக் ஆயிடுச்சு. நல்லா வந்து அந்த ஓமம், ஜீரகம் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்குது. இப்போவே நல்லா வாசனையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு உள்ளே வேகிறதுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு அங்கங்கே ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு உள்ளே குக் ஆயிரும். இப்போ நமக்கு எல்லா சைடும் நல்லா குக் ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு எடுத்துட வேண்டியதான். தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி எந்த சட்னியாக இருந்தாலும் இது கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப லேசியாக இருக்கிறப்போ ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். லேசி டைமில் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். டின்னர் கூட நீங்கள் இது செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.